குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். நம்ம வந்து அம்மன் வழிபாடு எடுத்துக்கோம். அதே மாதிரி எல்லோரும் மாலை போட்டுக்கிட்டு சாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அருமையான நாள். இன்னொரு குட் நியூஸு, நம்மளுடைய முதல் சம்பளம் வந்து விட்டது. அந்த 600 ரூபாயை கொடுத்து என்னையை வந்து வேலையில் வந்து அவங்க கரெக்டாக என்னை இது பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாதம் 600, டெய்லி 200, டெய்லி 20 ரூபா கணக்கில் அவங்க அதை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளுடைய முதல் சம்பளத்தை நாம் வாங்கிவிட்டோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கி வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள்னாவே நமக்கு சுக்கரனோட ஆதிக்கம். அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் அத்தனைக்குமே அவர் தான் காரணம். நம்ம சுக்கரஹோரை 6 to 7 வெள்ளிக்கிழமை வந்து நாம் வணங்கினோன்னாக்கா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இது. அதனால் நீங்கள் அதை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமான 6 to 7 நீங்கள் எழுந்து மற்ற நாளில் நம்ம 6 to 7 பிரம்ம முகூர்த்த வழிபாடு அது செய்யணும். வெள்ளிக்கிழமையாவது அது இது பண்ணுங்கள். அப்படி நாம் வந்து அதே மாதிரி வெள்ளை மொச்சை, சுக்கிரனுக்குரிய தானியம் வந்து வெள்ளை மொச்சை, அதை வந்து நீங்கள் வாங்குங்க. ஓகேங்க. அதே மாதிரி ராகுகால பூஜை வந்து வெள்ளிக்கிழமை 10 to 12 நாம் பண்ணுவோம். அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சுப சகுனங்கள் இது அசுப சகுனங்கள் எதுன்றது நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தினபலன் பார்க்கும் வழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறைகளில் ஜன்ம நட்சத்திரம் எந்த அறையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 174 ஜென்ம நட்சத்திரம் வந்து எந்த அறையில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ராசி சக்கர நவாம்ச கட்டம் போட்டு ஜென்ம நட்சத்திரம் எந்த அறையில் இருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். தினபலன் பார்க்கிறது. 2 பஞ்சாங்கத்தை பார்த்து அன்றைய நட்சத்திரம் என்ன என்பதை பாருங்கள். பிறகு அன்றைய நட்சத்திரம் உங்கள் ஜன்ம நட்சத்திரத்தில் உள்ள அறைக்கு கீழே எந்த அறையில் உள்ளது என்பதை கவனியுங்கள். அதாவது கோச்சார பலன்னாவே நம்ம வந்து சந்திரனோட இது பலனை வச்சு தான் நம்ம பார்ப்போம். அது நம்ம வந்து கோச்சாரம் பார்க்கணும். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே எடுத்தோடனே கோச்சார கட்டத்தை பார்க்கணும். அப்புறம் வயசு என்னங்கிறத பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த ராசி கட்ட நவாம்ச கட்டத்தில் ராசி லக்னம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நவாம்ச கட்டத்துலேயும் பார்க்கணும். எல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன திசை நடக்கிறதுன்னு பார்க்கணும். அப்புறம் புத்தி என்ன அந்தரம் என்னங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி தசா இருப்பு நாளிகை இப்போ என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நாம் அதை கணித்து இது பண்ணணும். இல்லாட்டினாக்கா சாஃப்ட்வேர்லேயே போட்டாலும் நமக்கு வரும். பிறகு அந்த நட்சத்திரம் நேரடியாக 10வது அறையில் உள்ள கிரகம் எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த கிரகத்தின் சூரிய பலனை படியுங்கள். அதுவே உங்கள் ஜன்ம நட்சத்திர ரீதியாக அன்றைய பலன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணம், ஒருவருடைய ஜன்ம நட்சத்திரம் ரோகிணி. இது மேல் வரிசையில் 4வது அறையில் உள்ளது. அன்றைய நட்சத்திரம் சதயம். அப்படியானால் அன்றைய பலன் என்பதை அறிவோம். 4வது அறையில் உள்ள ரோகிணிக்கும் கீழே உள்ள சதயம் 3வது அறையில் உள்ளது. அந்த சதயத்திற்கு நேராக 10வது அறையில் செவ்வாய் என நிரூபித்தால் அன்றைய தினத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாய்க்குரிய பலனே அன்றைய பலன் என்று அறியலாம். இப்பலனை அடுத்த இதில் காணலாம். இது ஜனனகால திசை இருப்பு. சூரியன் தலைவலி, மனதுக்குள் தாபம், வீட்டை விட்டு வெளியே தெரியுது, அதிகாரிகளும் பகைவர்களும் சச்சரவுகள், அகால போஜனம், பெரியோர்கள் பேட்டி, மகான்களின் தரிசனம், முயற்சியில் வெற்றி, அதிக பண வரவு. அதே மாதிரி அசுப சகனங்கள், நாம் எங்கேயாவது வெளியிலேயே போகிறோம், அசுப சகனங்கள் நமக்கே மனசுக்கு ஒரு மாதிரி படும், என்ன நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது. அசுப சகுனங்கள் பாம்பு, பன்றி, முயல், குயவன், எண்ணெய் தலை, அவிழ்ந்த தலை, சடையன், மூக்கரையன், சதா தெரிபவன், சிவந்த புஷ்பம், ஈரத்துணி, உப்பு, இடறுதல், துணி அவிழுதல், அழுகை, கலகம், தும்பல், தடை வார்த்தை கேட்ட இவற்றில் தோல்வி உண்டாகும். நமக்கே தெரியும் நல்ல சகுனம் எது அசுப சகுனம் எதுன்றது.
அதே மாதிரி இன்றைக்கு சுபசகுனங்கள்: பசு, யானை, குதிரை, காளை மாடு, கன்றுடன் கூடிய பசு, கன்னிகை, இரட்டை பிராமணர், தாசி, நீசன், சவம், தயிர், புஷ்பம், பழங்கள், எரியும் நெருப்பு, 2 நிறைகுடங்கள், தாமரைப்பூ, சந்தனம், தானியம், பொரி, அன்னம், முத்துமாலை, சாமரம், அசதை, எள், சலவை தொழிலாளி, சலவை துணி, மாம்பழம், நெய், பால், பூ, சங்கு, சக்கரம், சுபவார்த்தை, கருடன், வலியன், காடை, காக்கை, மயில், செம்போத்தி, கிளி, காரிய ஜெயம் உண்டாகும். அதாவது இது இப்படி தினபலன் பார்க்கும். பிரயாணம் செய்ய: திங்களோடு சனி 2ம் கிழக்கே யோகா. தெற்கு முகம் போகவென்றால் வியாழன் மாகா. தங்குகின்ற இடமிருந்து மேற்கே போகா. தம்பியடா வெள்ளி சிறவி ஆகாதாகா. அங்கெனவே வடக்கு முகம் பிரயாணம்தான். அப்பனே செவ்வாயும் புதனுமாக இவ்விவைகள் சிவனார்க்கை சூலமாகும். ஏற்பனால் போகவென்றால் சூசகங்களே. யாத்திரை ஊர் பிரயாணம் செல்பவர்கள் சனி திங்கட்கிழமைகளில் கிழக்கு பக்கம் போகக்கூடாது. வியாழக்கிழமையில் தெற்கே போகக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கே போகக்கூடாது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தினங்கள் வடக்கே போகக்கூடாது. அந்தந்த இடங்கள் அந்தந்த கிழமைகளில் வாரசூலை ஆகும். அப்படி அவசியமாக போக வேண்டியதாக இருந்தால் சூரியோதயத்தில் வடக்கிலும், சூரியனை உச்சியிலும் வருகிலும் மத்தியான கிழக்கிலும், சூரியன் அஸ்தமனமாக சாயங்கால வேளையிலும் தெற்கிலும், நடுராத்திரிக்கு மேற்கு முகமாகவும் போகலாம். இதனால் கெடுதலினை அந்தந்த சமயங்களில் அந்தந்த ஸ்தானத்தில் வாரசூலை கிடைக்காது. கிணறு வெட்டுதலின் குணம்: வீட்டிற்கு கிழக்கே விபத்து, தென்கிழக்கில் புத்திர நாசம், தெற்கில் மனைவி விடை, தென்மேற்கில் தனக்கு ஆபத்து, மேற்கில் சரீரம், வடமேற்கில் ஆயுதத்தால் பயம், வடக்கில் செல்வம், வடகிழக்கில் நல்வாழ்வு, 14 ஜானுக்கு கீழே ஊற்றத் தூண்டினால் உத்தமம். வாங்க இங்கே மடியில் உட்காருவா. உங்களை எடுக்கிறதா? ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்துட்டா, அவளை வீடியோ எடுக்கிறது தான். அதனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் சம்பளம் வந்துருச்சு. அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன், தினம் ஒரு பயனுள்ள தகவலாக தரேன். இங்கே வருங்க ஆதியா பாப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் சம்பளம் வாங்கிட்டேங்கிறது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.